நிக்கிலும் கரிஷ்மாவும் ஒரு ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடும். அதனால இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நிக்கில் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒழுங்கா பண்ண மாட்டாரு. அதனால என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் வாங்கிட்டு வர மறந்து போயிருப்பாரு. கரிஷ்மா ஆல்ரெடி அந்த ரிங்கை வாங்கி வச்சிருப்பா. அதை எடுத்து கொடுக்குறான். நிக்கில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அதை கரிஷ்மாவோட அப்பா கிட்ட போய் கேட்கிறான். கரிஷ்மாவோட அப்பாவும் கரிஷ்மாவை கூப்பிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை நீயா வாங்கினியா இல்ல அவன் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கரிஷ்மாவோட அப்பா நிக்கில் என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் காசு கேட்டான்ற விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. அதை கேட்ட கரிஷ்மா பயங்கரமா கடுப்பாயிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை கழட்டி நிக்கில் கிட்டே கொடுத்துட்டு போயிடுறா. நிக்கிலுமே நான் உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்காக தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட காசு கேட்டேன். அவரால் தர முடியலனாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அடுத்த நாள் நிக்கிலுமே கரிஷ்மாவை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான்.